சோனமுத்தா போச்சா 2023 வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு எப்போ கப்பு மேலே காலை வச்சிங்களோ அப்போவே அவங்களோட சோழி முடிஞ்சு போச்சுப்பா. இப்படி தாங்க ஆஸ்திரேலியா பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா இந்த T20 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வே கிட்டையும் தோத்துட்டாங்க, நேற்று வந்து ஸ்ரீலங்கா கிட்டையும் தோத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கிறத ஜிம்பாப்வே விசஸ் அயர்லாந்து மேட்சை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. நான் ஆஸ்திரேலியா என்ன நினச்சாங்க அப்படின்னா, எப்படியாவது இன்னைக்கு மேட்ச்சில் அயர்லாந்து வந்து ஜிம்பாப்வேவை தோக்கடிச்சிடணும். அந்த மாதிரி தோக்கடிச்சாங்க அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு சூப்பர் 8க்கு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்சை வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மேட்ச் நடக்கும், ஏதாவது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்சில் டாஸ் கூட போட முடியலங்க. அந்த அளவுக்கு மழை பயங்கரமாக வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ கூட நம்மளும் கண்டியில் தான் வந்திருக்கோம், இப்போ கூட மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியும். அதனால் இன்றைக்கி மேட்ச் வந்து டாஸ் கூட போட முடியாமல் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ இதனால வந்து இந்த குரூப்பில் என்ன சுச்சுவேஷன் வந்து இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி 6 பாயிண்ட் எடுத்து ஸ்ரீலங்கா சூப்பர் 8க்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் ஒரு பாயிண்ட் ஜிம்பாப்வேக்கு வந்து கிடச்சனால 5 பாயிண்ட் கிடச்சி அவங்களும் சூப்பர் 8க்கு வந்து போயிட்டாங்க. இதனால அநியாயமாக ஆஸ்திரேலியா இந்த T20 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. உண்மையிலே ஆஸ்திரேலியாவோட நிலைமையை நினைக்கும் போது கொஞ்சம் பரிதாபமாக தாங்க இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லோரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது பாஸு. எப்போ நீங்கள் 2023 வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு அந்த கப்பு மேலே கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே உங்களுக்கு கட்டம் தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியல. தொடர்ந்து நீங்கள் வந்து தோற்றுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. அதனால் பாருங்கள், இந்த T20 வேர்ல்டு கப்லையும் சூப்பர் 8க்கு கூட குவாலிஃபை ஆக முடியாமல் நீங்கள் வெளியே போயிட்டீங்க பார்த்தீங்களா. ஜிம்பாப்வே கிட்டையும் தோத்துட்டீங்க, ஸ்ரீலங்கா கிட்டையும் தோத்துட்டீங்க. இனிமேலாவது வந்து கொஞ்சம் ஆணவத்தை குறைச்சிட்டு கரெக்டாக நடந்துக்க பாருங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே ஆஸ்திரேலியா கிட்ட யாருமே இது எதிர்பார்க்கலங்க. ஏன்னா அவங்க பைலேட்ரல் சீரீஸில் சொதப்புனாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா சும்மா ஆக்டிங் போடுவாங்கப்பா, ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டு அவங்கள யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் ஆக்டிங்லாம் போடலப்பா, உண்மையிலே நாங்கள் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய அப்செட்டை வந்து கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தத்தில் வந்து இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் 8ல் எப்படிலாம் மேட்சை சூடு பிடிக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.